சென்னை 1000 விளக்கு தொகுதியினுடைய திமுக முன்னாள் எம்எல்ஏ கூக்க செல்வம் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. அவரது உடல்நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டது? மருத்துவமனை தரப்பில் இருந்து அவருக்கு என்ன பாதிப்பு என கூறப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். உடல்நலக் குறைவு காரணமாகவும் பக்கவாதம் காரணமாகவும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கூக்க செல்வம் 11 மணி அளவில் உயிரிழந்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. திமுகவின் தலைமை நிலைய அலுவலக செயலாளராக கூக்க செல்வம் இருந்திருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் நெருங்கி பழகியவர். சென்னை 1000 தொகுதியில் 2016ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பின்னர் கட்சி பதவி விவகாரத்தில் அதிருப்தியில் இருந்த அவர் திடீரென டெல்லி சென்று அப்போதைய தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் மூலம் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்திருந்தார். அப்போது திமுகவை விமர்சித்து பேசியும் வந்தார். பின்னர் திமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கி உத்தரவிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2020இல் பாஜகவில் சேர்ந்து செயல்பட தொடங்கினார். பாஜகவில் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வந்தார். இருந்த போதிலும் பாஜகவில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மீண்டும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருந்தார். தொடர்ச்சியாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக காலமானதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பக்கவாதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்தவர் கூக்க செல்வம் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதையடுத்து மாவட்ட செயலாளராக இருந்த ஜே. அன்பழகன் மறைவிற்கு பிறகு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார். ஆனால் பதவி கிடைக்காத காரணத்தால் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதையடுத்து அந்த சிறிது காலமே இருந்த அவர் மீண்டும் தன்னை திமுகவில் சேர்த்துக் கொண்டார். இந்த நிலைக்குதான் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த அவருக்கு இந்த நாள் உயிரிழந்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகி அவரது மறைவிற்கு திமுகவினர் தொடர்ச்சியாக இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். உடல் குறைவு காரணமாகவும் அதே போன்று பக்கவாதம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூக்க செல்வம் காலமாகியுள்ளது தற்போது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.